ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதராக இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன சாப்பிட்டேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிக்கும் போதே என்னடா இருக்குது என்னடா சாப்பிட்லான்றதா ஒரு பசியோடு தான் எந்திரிப்பேன். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்ற அவசரத்தில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். காலையில் டீ குடித்தா தான் எனக்கு வேலையே விளங்கும். அதனால் காலையில் எந்திரிச்சதும் டீ குடிச்சிருவேன். குடிச்சிட்டு 3 பிஸ்கட்டு எடுத்துக்குவேன். எதனமோ பிஸ்கட்டு, ரஸ்க்கு, ப்ரெட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ டெய்லி காலையில் ரொட்டீனாக அதை எடுத்துப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் சாப்பிட்டேன். காலையில் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பட் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க தேங்காய் ரிலேட்டடாக எந்த ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் சேர்த்துட்டு தான் இருந்தேன். என் பையனுக்கு அதனால் வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. அண்ட் ஒரு 12 மணி போல் முலாம்பழம் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே நைட்டே ஊற வச்சிருந்த பாதாம் பீசன் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். லஞ்சுக்கு மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், அது கூடவே ஒரு ஆம்லேட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் டீ டைமுக்கு மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அதை வேக வச்சு டீ கூட சேர்த்து சாப்பிட்டாச்சு. ஒரு நாளைக்கு 2 டைம் டீ குடித்தா தான் எனக்கு வேலையே விளங்கும். டீ குடிக்கலைன்னா தலைவலியே எடுத்துரும் அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு. நீங்களும் என்ன மாதிரியான டீ லவராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நைட் டின்னருக்கு ஒரு முட்டை தோசை, ஒரு பிளைன் தோசை. மதியம் வச்ச சாம்பார் மீது இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு. அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் பால் அண்ட் 2 செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு அன்றைக்கி டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.